வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலின் மியான்மர் மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி தீவிரமடைந்து ஒடிசா நோக்கி நகர்ந்து வருகிறது. அரபிக்கடலில் கோவா மற்றும் மகாராஷ்டிரா கரையோரமாக காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து குஜராத் நோக்கி நகர்கிறது. இருவேறு காற்று சுழல் அரபிக்கடல் வங்கக்கடல் இரண்டும் வடக்கே இருக்கிற காரணத்தினாலே காற்று வடக்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. வட இந்திய நிலப்பகுதியில் தற்பொழுது மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. வடகிழக்கு மாநில பகுதியெல்லாம் திடீரென்று 2 நாளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு மாநிலம் முழுவதுமே கோடையிலிருந்தே கொட்டுகிறது மழை. கோடையிலிருந்தே கொட்டுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெய்து கொண்டிருந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 3ஆம் தேதி மழை பொழிவு கொடுக்குன்னு சொன்னோம். அதுதான் இன்றைக்கு தான் அந்த 3ஆம் தேதி. இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு வடக்கு ஓரம், நாமக்கல் ஒரு சில பகுதிகள், திருச்சி வடக்கு மற்றும் கடலூர் வடக்கு, பெரம்பலூர் அருகில் இருக்கலாம். டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மாலையில் மழை இருக்குது. ஒரு சில இடங்களில் தான். அப்போ டெல்டாவிற்கு வடக்கே போக போக ஆந்திர எல்லை ஓரத்தில் பலத்த மழை தெரிகிறது. இன்றைக்கு மாலையில் இடிமழை, வெப்பச்சலன இடிமழை. குறிப்பாக கிருஷ்ணகிரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் அதற்குள்ளே திருவண்ணாமலைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அல்லது முன்னிரவில். மேலும் ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அந்த சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் சந்திக்கும் இடம். இன்றைக்கு 3ஆம் தேதி. இன்றைக்கு பிறகு நாளையும் கொஞ்சம் மழை இருக்கும். ஆனால் இன்றைய மழையில் பாதியாக நாளை குறைந்திருக்கும். இதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை 5ஆம் தேதியிலிருந்து வட மாநிலங்களில் தீவிரமடைய போகிறது. தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு முன்னேற இருக்கிறது. ஏற்கனவே நெருங்கி விட்டது டெல்லி வரைக்கும். நெருங்கினாலும் வலுத்த மழை இல்லை. டெல்லியை தாண்டி பாகிஸ்தான் எல்லையோரம் சென்ற பிறகு தான் இமயமலை எல்லையோர பகுதிகளில் வலுத்த மழை பொழிவு இருக்கும். இந்த ஆண்டு நம்ம எல்லினோ என்கின்ற பெரிய தகவலை வைத்து மனதில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு அச்ச உணர்வுன்னு இருக்கிறீங்க. சற்றே நாம் உங்களுடைய அச்சத்தை போக்கும்படியாக அப்படியே பின்னாடி போகிறோம். ஐரோப்பா என்ன சார், ஐரோப்பாவில் இருப்போம், ஐஸ் தான் இருக்கும். இந்த வருடம் பயங்கரமான வெயில். ஆமாம், கொஞ்சம் கூடுதலாக வெயில் இருக்குது. ஆனால் இப்போ ஏன் ஐரோப்பாவில் இருக்குது அதிக வெப்பம்னா மத்திய திரைக்கடல் பகுதியை ஒட்டி தான், அதாவது கடகரேகை பயணிக்குது. 23 டிகிரி வடக்கே இப்போ சூரியன் குத்துக்கதிர் இருக்குது. உதாரணத்துக்கு நிலநடுக்கோட்டுக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்துடும். அப்போ நிலநடுக்கோடு என்பது 0 டிகிரி. அப்போ நிலநடுக்கோட்டுக்கு வரும்பொழுதே தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் பொழுது தமிழ்நாட்டின் குமரி 8 டிகிரி, சென்னை 13 டிகிரி. அப்போ 13 டிகிரி வடக்கே இன்னும் கூடும் வெப்பம். அப்போது கடகரேகையில் சூரியன் இருக்கும் பொழுது ஐரோப்பாவில் வெப்பம் அதிகரித்துத்தான் காணப்படும். இதுவரை அது பேசுபொருளாக இல்லை, இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. ஐரோப்பாவில் தார் சாலைகள் உருகி கால் செருப்பெல்லாம் அப்படியே தார் சாலைகள் உருகி போயிருப்பதாக வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ராஜஸ்தானில் நடக்கும் பொழுது செருப்பு அப்படியே தார் சாலையில் சிக்கிக்கும். எடுக்கும் பொழுது கால் மட்டும்தான் வரும், செருப்பு அங்கேயே செப்பல் அங்கேயே மாட்டிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டுகள்லாம் இருந்திருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் பொள்ளாச்சி, தென்னையெல்லாம் தலைகீழ் தொங்கி இருந்திருக்கிறது, காய்ந்து போயிருந்திருக்கிறது. அதற்கு பிறகு செழித்து இப்போது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் எல்லாமே தென்னையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. இப்போது மனதை தான் இந்த எல்னினோ என்கின்ற வார்த்தை தான் ஒரு மனக்கலவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் நம்ம அணை நிரம்புன்னு சொன்னோம். எப்போ நிரம்புன்னு சொன்னோம்? வழக்கமாக எப்பொழுதுமே ஆகஸ்ட்டில் தான் மழை, எப்பொழுதும் ஆடிப்பெருக்கு பிறகு தான் எப்பொழுதுமே நிரம்ப தொடங்கும். ஆகஸ்ட் இறுதியில் நிரம்பும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கு
ஜூலை முதல் வாரத்தின் முதல் 2 நாள் தான் ஓடிருக்கு. ஜூலை 16க்கு மேலே தான் மழையை தொடங்கும் மீண்டும் சொல்லியிருக்கிறோம். இடையில ஒரு தொய்வு ஏற்படும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த தொய்வு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இடையில மழை பெய்யாது ஒரு குறிப்பிட்ட நாள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், மனதை விட்டுற வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அது எந்த நாள்? வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு சொன்னோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் இப்போ தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பொழியுது. அது வால்பாறையில் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. நீலகிரிலையும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. கூடலூர், வால்பாறை, சின்னக்கல்லாறு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கு. பொள்ளாச்சிக்கு தெற்கே வலுவான சாரல் இல்லாமல் புகையான ஒரு சாரல், புகை போன்ற ஒரு சாரல் வருகிறது, மேகமூட்டம் வருகிறது. அப்படியே லேசாக நனைத்தது நனைக்காததுமாக அப்படியே காற்றில் காய்ந்து போய்விடும் அளவிற்கு சாரல் வருகிறது. உடுமலைப்பேட்டை வரைக்கும், உடுமலைப்பேட்டை தெற்கு நனைக்கும் ஓடும் அளவிற்கு சாரல் இல்லை, அவ்வளோதான். பொதுவாக பருவமழை தொடங்கி என்னாகும், மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி முன்னேற்றத்தில் இருக்கும். போய் பாகிஸ்தான் தொடங்கி விட்டுத்தான் மீண்டும் கேரளாவில் வந்து தொடங்கும். ஆக தொடங்கும் பொழுது வலுவாக பெய்யவில்லை, அதனால இப்போ முன்னேற்றத்தில் இருக்கிறது. போய் முன்னேறி பருவமழையை பாகிஸ்தானில் தொடக்கி விட்டுத்தான் பருவக்காற்று திரும்பும். பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் ஒரே அளவில் இருக்குது. இப்போ காற்று இந்த 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை காற்று திசை மாறப் போகிறது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஆசிய பக்கத்தில் புயல் உருவாகி இருக்கிறது. அது அப்படியே ஜப்பான் பகுதியை நோக்கி போகும்பொழுது என்ன ஆகும்னா காற்று திசை மாறி இருக்கும். அதனால தான் இங்கே இடைவெளி. நம்ம சொன்னோமா, பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு உருவாகும் பொழுது இங்கே தொய்வு ஏற்படணும். நம்ம அமெரிக்க பக்கத்தில் எந்தவித வலுவான புயலும் இல்லை. இப்பொழுது எல்னினோ என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வரைக்கும் ஆசிய பக்கம்தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. அதே போல் வங்கக்கடல் பக்கம்தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. அரபிக்கடலோட தெற்கு பகுதியை விட வங்கக்கடலோட தெற்கு பகுதி வெப்பம் உயர்ந்து கொண்டே போகுது. இப்போ இதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு அதிக சாதகம். வங்கக்கடல் கடுமையாக வெப்பம் உயர்ந்திருக்கு. எல்லா நீரோட்டமும் வங்கக்கடல் குவியுது. வங்கக்கடல் குவிந்தாலே வடகிழக்கு பருவமழை அதிகம். ஆகவே நீங்கள் உங்கள் பணிக்கு அது எல்னினோவே இருக்கட்டும். எல்லினோ பக்கம் சூப்பர் எல்லினோ மாறின பிறகு எங்கே போகும் வெப்பம்? அமெரிக்க பக்கம் வெப்பம் உயரும். அப்போ ஆசிய பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு ஆசிய பக்கம் இன்றைக்கு வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதி, வங்கக்கடலோட ஒட்டுமொத்த பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும். வரக்கூடிய ஜனவரி வரைக்கும் உறுதியாக உயர்ந்தே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகம். உங்களுக்கு பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தை இந்த ஜூலை இந்த 16ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்னன்னா, நம்ம விவசாயிகளை கஷ்டப்படுத்துறதில்லை, உண்மையை சொல்கிறோம், பொறுமையாக இருக்க சொல்கிறோம். இப்போ அவ்வளோதான். எப்பொழுதும் சொல்கிறது அதே தான். பாகிஸ்தான் எல்லையோரம் போய் பருவமழை தொடங்கிட்டு தான் மீண்டும் காற்று கலைந்து திரும்பும். அது இந்த வருடம் பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் முன்னேறும் வரைக்கும் வலுவாக பெய்யலை. குளிர்விக்க போதுமான மழையில்லை, கண்டிப்பாக குளிர்விக்கும். அங்கே மழைப்பொழிவு கொடுத்த பிறகு வலுவான நிகழ்வு வந்த பிறகு இங்கே மழைப்பொழிவு திரும்பும். கண்டிப்பாக அது ஜூலை இறுதிக்கு பிறகு, ஜூலை இறுதி வாரத்திலிருந்து 18ஆம் தேதிக்கு பிறகிலிருந்து, அதே போல் ஆகஸ்ட் அதிக மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட்டில் எடுத்தெடுப்பிலே ஆகஸ்ட்டில் கர்நாடகா அணைக்கு நிரப்ப தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் இறுதியில் தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே கர்நாடகாவில் அணை நிரம்பினா தான் தண்ணி வரும். இப்போ அவர்கள் அணை நிரம்புவதற்கு போதுமான நாள் ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சாலே போதும், நிரம்பிடுங்க. 49 டிஎம்சி தான் அவங்களோட கொள்ளளவு. கேஆர்எஸ் கபடியெல்லாம் 19 டிஎம்சி தான். ஆகவே இதெல்லாம் ஒரு 10,000 கனஅடி 19 நாள் வந்தாலே போதும். ஏன் 30,000 கனஅடி ஒரு 10 நாள் வந்தாலே போதும், 8 நாள் வந்தாலே போதும். அதெல்லாம் மழை இருக்குது. கண்டிப்பாக தாமதமான பருவமழைன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் இறுதியில் நீர்வரத்து அதிகரிக்கும். செப்டம்பரில் அக்டோபரில் நிறைய மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற அக்டோபர் முதல் 15 நாள் இருக்கும். செப்டம்பர் இறுதியில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் வெப்பச்சலன மழை வலுவாக பெய்ய இருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட்டில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருப்பது போல தான் காட்டும். இப்போது வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் 21 டிகிரி, சரி மன்னிக்கவும் 0 டிகிரி நிலநடுக்கோட்டை பகுதிக்கு போகும்பொழுது, வரக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் போகும்பொழுது தமிழ்நாட்டின் வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கும். அப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற போல் தெரியும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் பொழியும், கேரளாவில் பருவமழையும் பொழியும்.
ஆனாலும் இப்பொழுது வரைக்கும் கடல் நீராவி குவிதல் அதிகமாக இருக்குது. நீராவியை நீராக மாற்றுவதற்கு சாதக குளிர்விக்கும் அமைப்பு இல்லை, காற்று சுழற்சிகள் இல்லை, வளிமண்டல சுழற்சிகள் இல்லை, உயரழுத்தங்கள் இல்லை. இது ஏதாவது ஒரு சுழற்சி இருந்தால் தான் அது குளிர்விக்கும். காற்றில் முறிவுதல் ஏற்படும், எல்லா செட்டிங்கும் மாறும். மாதிரி எல்லாமே மழையே பெய்யாதுன்னு காட்டுறாங்க. உண்மைதான், நானும் பார்த்தேன். என்னடா மாதிரி எதுவுமே மழையே இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. போன வருடம் இலங்கையில் வெள்ளம் வந்த பொழுது எந்த மழையும் பெய்யாதுன்னு தான் காட்டினாங்க, எந்த சிஸ்டமும் உருவாதுன்னு தான் காட்டினாங்க. அப்புறம் திடீர்னு சிஸ்டமாக காமிச்சாங்க, திடீர்னு போய் மலேசியா பக்கம் போகும்னு காமிச்சாங்க. ஆனால் இலங்கையில் உருவாகன்னு காமிக்கல. இலங்கையில் உருவானது இலங்கையை எப்படி தலைகீழாக புரட்டி போட்டது என்று நினைப்பார்க்கணும், தயவுசெய்து சொல்கிறார். ஆகவே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி நிறைய மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை, பின்மழை. என்ன சார் ஒரு மாதம் கடந்துட்டு இன்னும் மழையை பெய்யல, இனிமேல் எங்கே சார் பெய்ய போகுது? இதில் வேறு இன்னும் 18 நாள் தள்ளி போடுறீங்க. அப்போது கிட்டத்தட்ட 2 மாதங்கிட்ட தள்ளி போனாலும் எப்படி மழை பற்றாக்குறை எப்படி சமப்படுத்தும்? சேர்த்து பெய்யும். ஆனால் நாம் அதான் சொல்கிறோம், நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த தயாராக இருக்கணும். ஆகவே நாம் முன்னே ஒன்று சொல்கிறோம், உலக வானிலை வல்லுநர்கள், உலக அதாவது உலக வானிலை நிறுவனம் சரி, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம், நிறைய பேர் எல்லாரும் சொல்லியிருக்காது, அனைவரும் சொல்லியிருக்கிறது, கடுமையான வறட்சி வரும், மழை பெய்யாதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தாமதமாக பெய்யும், பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் நீங்கள் அதுக்காக மழை பெய்யும்னு சொல்லி இன்றைக்கி விதைச்சி வச்சக்கூடாது. அது ஒரு பெரிய பயமாக இருக்குது. நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமிக்கணும். கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம், ஆனால் பெய்யும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வடகிழக்கு பருவமழைக்கு கரைகளை பலப்படுத்துங்கள், ஏரிகளை ஆழப்படுத்துங்கள், அகலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உபரி நீர் வெளியேறும் வகையில் அதிக மழை இருக்குது. கடலோர மாவட்டங்கள் நிறைய மழை இருக்குது. ஆக சில ஆண்டுகளின் பெயரை சொன்னால் நீங்கள் அச்சப்படுவீங்கன்னு தான் அந்த ஆண்டுகளோட மாதிரியெல்லாம் சொல்வதில்லை. வடகிழக்கு பருவமழை அதிகம், தென்மேற்கு பருவமழை தாமதமாக பொழியும். மாதிரியெல்லாம் இப்போ காட்டாது, மாதிரியெல்லாம் மாறும். இந்த மாத இறுதியில் பெய்யக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலேயே மாறும். இந்த மாத இறுதியிலேயே பெய்யக்கூடிய மழையும் மாறும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மாறி வரும். ஆந்திர பிரதேசம் அருகே காற்று சுழற்சி தாழ்நிலை செப்டம்பரில் உருவாகும் பொழுது அதிக மழை பெய்யும். தமிழ்நாட்டில் செப்டம்பரில் வெயிலும் இருக்கும். வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டில் வடகடலோர வட உள்பகுதிகளெலாம் நிறைய மழை இருக்குது. ஆகவே இப்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழை 50% மேலே இருந்தாலும் இது மீண்டும் மழை இல்லாத நேரத்தில் கொஞ்சம் அப்படியே குறையும். சராசரி கீழே போனாலும் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டின் சராசரி எப்போதும் கூட்டுறது நீலகிரி மழை, கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவை கூட்டுவது வால்பாறை மழை. தமிழ்நாட்டின் சராசரியை கூட்டுவது அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மழைப்பொழிவு. திருநெல்வேலி மாவட்ட மழைப்பொழிவை கூட்டுவது நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து போன்ற பகுதிகளோட மழைப்பொழிவு. ஆனால் அந்த இடத்துல மழைப்பொழிவு இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் பெய்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவில் குறைவாக இருந்தாலும் அங்கேயும் பொழியும், தாமதமாக பொழியும். நம்பிக்கை வேண்டும். நம்ம எப்போ அணை நிரம்புன்னு சொல்லியிருக்கோம், நிரம்ப தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட் இறுதியில் தான் கர்நாடகாவில் தண்ணி வர ஆரம்பிக்கும். நிறைய செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம் நிரம்பாவிட்டாலும் 100 அடிக்கு தாண்டும். ஆனால் இப்பொழுதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் 40 டிஎம்சி இருக்குது. 40 டிஎம்சின்னு நம்ம கொள்ளளவில் பார்க்கணும். 94 டிஎம்சியில் 40 இருக்குங்க, பாதி தண்ணி இருக்குது. 94 டிஎம்சியில் 40 இருக்குது, பாதிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவ்வளோதான். 80க்கு 40னா பாதி. 94 ஒரு 15 டிஎம்சி குறைவாக இருக்குது, 94க்கு 40. ஆகவே இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே நம்ம சொன்னபடி தான் அமைந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மழைப்பொழிவு இருக்குன்ற நம்பிக்கை வேண்டும். மழைநீரை சேகரிப்பதற்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழையின் பின்மழையை சேமிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். அச்சம் பீதி கொள்ள வேண்டாம், நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.